SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. இந்தியாவின் இரண்டாவது பெரிய பணக்காரரான கௌதம் அதானி கடந்த நிதியாண்டில் 10 கோடியே 41 லட்சம் ரூபாய் ஊதியமாக பெற்றுள்ளார். இது அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் பெறுவதை விட குறைவான தொகையாகும். 62 வயதான அதானி துறைமுக சேவைகளில் இருந்து மின் உற்பத்தி வரை 9 வகையான தொழில்கள் செய்து வருகிறார். எனினும் இதில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட் ஆகிய இரு நிறுவனங்களில் இருந்து மட்டும் அவர் ஊதியம் பெறுகிறார். அதானி பெரும் ஊதியம் இந்தியாவில் குடும்பங்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் பெறும் ஊதியத்தை விட குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதம் அதானி நிறுவனங்களில் அவரது மகன் கரண் அதானி, தம்பி ராஜேஷ் அதானி, உறவினர்கள் சாகர் அதானி, பிரணவ் அதானி ஆகியோரும் உயர் பதவிகளில் இருந்து வருகின்றனர். இந்திய அளவில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் உலக அளவில் இவர்கள் முறையே 17வது மற்றும் 20வது இடங்களில் உள்ளனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை 78லிருந்து 96ஆக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 1228 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 78 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் 963 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த பணிகள் நிறைவு பெறும் என கூறப்படுகிறது. அத்துடன் புதிதாக அமைக்கப்படும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் 18 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 78லிருந்து 96ஆக உயரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆஸ்துமா நோயுள்ளவர்களுக்கு மீன் மருந்து அளிக்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தெலுங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கானோருக்கு மருந்துடன் கூடிய மீன் வழங்கப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பத்னி குடும்பத்தினர் தலைமுறையாக மீன் மருந்தை வழங்கி வருகின்றனர். எனினும் மீன் மருந்தில் அறிவியல் எதுவும் இல்லை என்றும் அது ஒரு மூடநம்பிக்கை என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. சென்னை மாநகரை அழகுபடுத்தும் முயற்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 3 முக்கிய பாலங்களை அழகுபடுத்தும் பணிகளுக்காக டெண்டர் கோரியுள்ளது. இதன்படி அடையாறில் உள்ள புரோக்கன் பாலம் வண்ணமயமான ஓவியங்கள் மற்றும் ஒளிரும் விளக்குகளால் அழகுபடுத்தப்பட உள்ளது. கேபிள் பாலம் அமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த பணிகள் தொடங்க உள்ளது. இந்திராநகர் MRTS ரயில் பாலத்தின் கீழ் பகுதி வண்ண ஓவியங்கள் மற்றும் செடிகளுடன் பசுமையாக மாற்றப்பட உள்ளன. இதேபோல் வேளச்சேரி ரயில்வே பாலமும் வண்ணமயமாக்கப்பட்டு பசுமையாக பராமரிக்கப்பட உள்ளது. இப்பாலங்களில் ஒளிரும் விளக்குகள் மற்றும் செயற்கை நீரூற்றுகளும் அமைக்கப்பட உள்ளன. தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனம் 150 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என மெட்ரோ நிர்வாகம் நிபந்தனை விதித்துள்ளது. SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.